ஒர்க்லாம் எப்படி போகுது ஸ்வேதா? சூப்பரா போகுது. உன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் வரவே இல்லை நீங்க? எங்க மீட்டிங்னு எனக்கு அப்லோட் போடுறதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சா, அதனால தான் ஸ்வேதா வர முடியல. சரி தினா, வா போய் சாப்பிடலாம். ஆ எம்மா, என்ன மக்களே, அம்மா அடுப்பங்கரையில நிக்கேன். அட்டுமா, வரும்போது கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் கொண்டாங்க. சரி மக்களே, கொண்டாறேன். சரி, இவளுக்கு போன் போட்டு பேசுவோம். அனிதா, அரங்க என்ன கூப்பிட்டியே? இன்னைக்கு துணி எடுக்க போக ரூபா கொடுத்து விட்டான்ல ஆபீஸ்ல இருந்து, மிச்ச ரூபா தரவே இல்ல. இந்த மனுஷன் என்ன மிச்ச ரூபாய் கேக்குறாரு? நம்ம அவ்வளவுக்கும்ல துணி எடுத்துட்டோம். இதுதான் கேட்டுட்டு இருக்கேன், மிச்ச ரூபா இருந்தா கொடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. அவ்வளவுக்கும் துணி எடுத்துட்டேன்னு சொன்னா கொன்னே போடுவாரு மனுஷன். ஏதாவது சமாளிப்போம். மிச்ச ரூபா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சிருக்கீங்க. ஃபீஸ் கட்ட வச்சிருக்கியா? இப்பதான் அவ்வளவு ஃபீஸும் கட்டணும், இது போக என்ன ஃபீஸ் கேட்டிருக்காங்க? ஓ வனிதா, இப்படி மாட்டிக்கிறியே, ஏதாவது சமாளிட்டி. இப்ப என்ன ஃபீஸ் கேட்டிருக்காங்கன்னு கேட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வைக்க போறாவலாமா, அதுக்கு ஃபீஸ் கேட்டிருக்காங்க. என்ன நடத்திட்டு இருக்கானுங்க இந்த ஸ்கூல்ல? நான் போய் ஸ்கூல்ல போய் கேட்டு வரேன் எத்தனை ஃபீஸ் தான் வாங்குவாங்கன்னு. ஸ்கூல்ல போய் கேட்க போறீங்களா? ஸ்கூல்ல தான் ஃபீஸ் கேட்க தான் செய்வாங்க. பிள்ளை படிக்க வைக்கிறோம்ல, ஃபீஸ் கட்ட தான் வேணும். எனக்கும் தெரியும், படிக்க வைக்கணும்னா ஃபீஸ் கட்ட தான் வேணும்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபீஸ் கேட்டிருக்காங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ எதுவும் பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரே மனுஷன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே, நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டாரே. பண விஷயத்துல போய் நான் போய் சொல்லுவேனா? இப்ப எதுக்கு சும்மா நீலி கண்ணீர் வடிக்கியா? அழகையை பார்த்து உனக்கு நீலி கண்ணீர் மாதிரி தெரியுதோ? எப்படி மனுஷன் உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? பிள்ளைக்காக நாளைக்காக சேர்த்து வைக்கலான்னு தானே எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் இப்படி பேசுறானே இந்த ஆளு. அம்மா தாயே, நீ நடிச்சது போதும், கிளம்புமா. இனிமேல் ரூபாய் பத்தி உன்ட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன், போ சாமி. வார்த்தையால இப்படி கொள்ளியாரே இந்த மனுஷன். அனிதா, தப்பிச்சிட்ட, இது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஸ்வேதா கால் பண்ணி பாப்போமா? வேண்டாம், இப்படினாலும் நம்ம நம்பரை இன்னும் பிளாக்ல தான் வச்சிருப்பா. இல்ல இப்பெல்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாலே, ஒருவேளை அன்பிளாக் பண்ணிருப்பாளோ? சேச்சா வேண்டாம், கால் பண்ணி பார்த்து பிளாக் பண்ணியிருந்தானா நமக்கு தான் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கலாம். மக்களே, அம்மா சொல்லுங்கம்மா. சாப்பிட வரலையா மக்களே? வந்து ரூம்லயே இருந்துட்டா? இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதான் சரி ரூம் படுக்கலான்னு வந்தேன், அப்புறம் அப்படியே உட்காந்துட்டேம்மா. சரி வாங்க போலாம். சரி மக்களே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். என்னம்மா சொல்லுங்க. நம்ம சண்முக 2-3 பேர் பொண்ணு கேட்குறாவுமா. அதான் என்ன ஜாதகம் எதுவும் பார்ப்போமா, இல்லை இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்கு இல்லையா, அதான் படிக்கட்டுமா என்னன்னு உன்கிட்ட கேட்டுட்டு போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதாம்மா கேட்குறேன். அம்மா, இதை நீங்க என்கிட்ட கேட்கறத விட சண்முகத்தை தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். சண்முகத்தை கேட்டீங்களா? இல்லை மக்களே, உன்கிட்ட கேட்காம எப்படி மக்களே அவட்ட கேட்குறது? நீ சரின்னு சொன்னேன்னா அவட்ட கேட்பேன், இல்லை இன்னும் ஒரு வருஷம் போட்டுன்னு சொன்னேன்னா அவட்ட இதை கேட்கவே மாட்டேன். அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் அவட்ட இன்னும் படிப்பு இருக்குல்ல, படிக்கிறாளா இல்லை படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணுமா, என்ன இது அவளுக்கு ஏதாவது ட்ரீம்ஸ் இருக்கான்னு சொல்லி கேளுங்கம்மா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றிலாம் பேசலாம். அப்படியா? சரி மக்களே, நான் கேட்டு பார்க்கேன். அவட்ட கேளுங்க, அவ என்ன சொல்றாரோ அதுபடி பண்ணிக்கலாம். மக்களே வா சாப்பிட. ஆட்டுமா மக்களே, 4 தட்டு மட்டும் எடுத்துட்டு வா மக்களே, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுவோம். ஆட்டுமா ஆட்டும். அம்மா, நான் கேட்கணும்னு நினச்சேம்மா, இப்போ ஸ்வேதாவுக்கு படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுலம்மா, தீனாவுக்கு ஸ்வேதாவுக்கு பார்த்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவோம்மாமே. அதுக்கே நமக்கா முடிச்சிருவோம், எல்லாம் சின்ன வயசுலேருந்து பேசி வச்சது தான் நமக்கா. அது பேசினதாம்மா. சரி, அந்த பிள்ளை படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, அதான் அது அவசியம் 1 வருஷம் வேலைக்கு அனுப்பியாச்சு. சரி, நீங்கள் அவட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, அவளை கேட்காம நம்ம எதுவும் டக்குனு முடிவு பண்ண முடியாதுல்ல. அதுவும் சரிதான்க்கா. இப்போ இந்த 1 வாரமாக தான் ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒரு 2 மாசமாவது போகட்டும், பார்த்து என்னன்னு பேசுவோம். சரிம்மா, சரி வாங்க போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைப்போம். என் பிள்ளை வந்துட்டானா?